இந்த மூணாவது மொழி எல்லாருக்கும் தெரியணும் போது அப்போ வேறு மாநிலங்களில் தமிழ் மொழி எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் இந்தியை திணிப்பது மட்டுமே உங்களுடைய நோக்கம், அதுதான் மெயின் அஜெண்டா. அப்படி நீங்கள் மூணாவது மொழின்னா விருப்பப்பட்ட மொழி ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாநிலத்தையும் கேட்குது அப்படின்னா நீங்கள் 40 மொழின்னா 40 மொழிக்கும் டீச்சருக்கும் வைப்பீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டிலே கேந்திரிய வித்யாலயாவில் நீங்கள் ஹிந்தி தான் வச்சுருக்கீங்க, தமிழ் வைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் நோக்கம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த நோக்கத்தை நம்ம என்ன பண்ணோம், இந்திய அளவில் அதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். அப்போ அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்குமா இந்த உண்மைத்தன்மை உணராமல் புரியாது. இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் இந்தி மொழி பாடத்தில் தோற்று போனவங்க 1% பேர் 10ஆம் வகுப்பில் மட்டும். அப்போ இந்த இந்தி மொழின்னு ஒன்று இல்லைன்னா அவன் அழகாக இங்கிலீஷ் படிச்சிருப்பான், கன்னடம் படிச்சிருப்பான், அதுக்கப்புறம் கன்னடத்திலே மற்ற விஷயங்களையும் சயின்ஸு, ஜியாகிரஃபி, மேக்ஸ் படிச்சிருப்பான், போயிட்டுருப்பான், பாஸ் ஆகிருப்பான். ஆனால் இந்த இந்தி மொழி உள்ளார வந்தனால 99,000 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஃபெயில் ஆனாங்க. இப்போ உங்களோட எதிர்கால வாழ்க்கை என்ன? அதுவும் தோற்று போனதுக்கப்புறம் ஒரு குழந்தை அடுத்த கட்டத்துக்கு போகுமா?